மற்றொரு அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழை காரணமாக சுரங்கப்பாதையில் பேருந்து சிக்கியிருக்கிறது. சுரங்கப்பாதைக்குள் தேங்கிய தண்ணீரில் சிக்கி நின்ற அரசு பேருந்தால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய மழை காரணமாக பொன்னேரி ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் நகர முடியாமல் பேருந்து சிக்கி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக பொன்னேரி பழவேற்காடு சாலையில் போக்குவரத்து தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழை காரணமாக சுரங்கப்பாதையில் பேருந்து சிக்கியிருக்கிறது. சுரங்கப்பாதைக்குள் தேங்கிய தண்ணீரில் சிக்கி நின்ற அரசு பேருந்தால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக பொன்னேரி பழவேற்காடு சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய மழை காரணமாக சுரங்கப்பாதையில் பேருந்து சிக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யுகேந்தர். வணக்கம் யுகேந்தர். பேருந்தில் சிக்கியவர்கள் தற்போது மீட்கப்பட்டனரா? விவரங்கள். நிச்சயமாக சுபா. திருவள்ளூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதியில் இன்று திடீரென மழை பெய்தது. திருவாரூர்பாடி மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் அருகில் இடுப்பளவிற்கான தண்ணீரானது சூழ்ந்துள்ளது. இதனுடன் கழிவுநீர், மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அரசு பேருந்தானது சிக்கியது. அதில் இருந்த பயணிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை உடனடியாக மாநகராட்சி, நகராட்சி மற்றும் அனைவரும் தண்ணீரை தீச்சி எடுத்து வெளியே எடுத்தனர். அதன் பின்பு நகராட்சி பேருந்தானது சிக்கி கொண்டதில் மிகவும் அவதி அடைந்தனர். உடனடியாக அப்பகுதியில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் மேம்பாலத்தை சரி செய்ய வேண்டும் என, மேம்பாலம் அடியில் இருக்கும் தண்ணீரை, சூழ்ந்து இருக்கும் தண்ணீரை எடுக்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக அப்பேருந்தினை பொதுமக்கள் தள்ளியும் விட்டதனால் அந்த பேருந்தானது எடுத்து செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.